வெல்கம் பேக் டு our சேனல். நம்ம இன்னைக்கு ரஸ்க் வச்சு ஈஸியாக ஒரு அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரஸ்க் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக பவுட்ரு பண்ணிக்கோங்க. எந்த கட்டியும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த ஒரு பவுல் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கனமான பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டுக்க போகிறேன். நெய் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம அல்வாவில் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். சிம்லேயே வச்சு பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம முந்திரி பருப்பை எடுத்துக்கலாம். இப்போ அந்த சட்டியிலேயே நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க ரஸ்கை சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கலாம். கட்டி எதுவும் படாமல் விடாமல் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுறலாம். அதுக்கப்புறமா பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த டைமில் ஒரு டம்ளர் இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். வாட்டர் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எந்த பாத்திரத்தில் ரஸ்க் எடுத்தோமோ அதில் பாதி அளவு சுகர் சேர்த்துக்க போகிறோம். இதை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறலாம். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்க போகிறேன். ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், சட்டியில் எதுவுமே ஒட்டாமல் நல்லா வந்துடும். அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு இதில் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரஸ்க் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.